ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு கிளாஸில் நம்ம 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்லேருந்து ஒரு லெசன் பார்க்க போகிறோம். ஓகே, see this picture. என்ன இது? ஏதோ ஒரு ஆர்னமெண்ட் இல்லையா, நம்ம காதுக்கு போடுறது. the ornament which we wear in our ears இல்லையா, கம்மல். எதுக்காக மிஸ் இதை காமிக்கிறாங்கன்னு யோசிக்கிறீங்களா? பார்க்கலாம், இதுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுவும் ஒரு இயர்ரிங் தான் இல்லையா? ரைட். எதுக்காக இந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் காமிக்கிறாங்க, எதுக்கு இந்த ஜுவல்ஸ்லாம் காமிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இது என்னது? ரிங். நம்ம விரலில் போடக்கூடிய ஜுவல்ல ரிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எஸ். காதில் போடுறது கம்மல் சொல்கிறோம் இல்லையா, இயர்ரிங்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஜுவல் பாருங்கள், இது என்னது? மூக்கில் போடக்கூடிய ஒரு ஜுவல், நோஸ் ஜுவல் இல்லையா? மூக்குத்தி சொல்கிறோம் இல்லையா? எஸ், ரைட். தெரியுதா என்னது இதுன்னு? ஓகே, மூக்குத்தி. திஸ் இஸ் நோஸ் ஜுவல். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். யூனிட் 1 ப்ரோஸ் தி நோஸ் ஜுவல். திஸ் லெசன் வாஸ் ரிட்டன் பை சி ராஜகோபாலாச்சாரி. ஷார்ட்டாக அவரை ராஜாஜி அப்படின்னு கூப்பிடுவோம். ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வில் சி த வார்ம் செஷன். What are the life lessons that you can learn from birds? Match the birds with the characters given in the box and fill in the blanks. Okay. So, we can learn many things from birds, isn't it? So, example, cock. பார்த்தோன்னா காலையில் எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நம்ம அந்த காக் கிட்டேருந்து கற்றுக்கலாம் இல்லையா? ரைட். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர்ட்ஸோட பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பேர்ட்ஸ் கிட்டேருந்து நம்ம என்ன லைஃப் லெசன்ஸ் கற்றுக்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். See the first one, pigeon. They have given the answer there itself. Time conscious. So correcta time kirkunu, we should be on time in any place. அதாவது ஏதாவது மீட்டிங் போகிறோம், ஏதாவது ஃபெஸ்டிவல் போகிறோம், இல்லை வேறு எங்கேயாச்சும் வெளியில் போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த டைமுக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த டைமுக்கு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். We can learn this lesson, time conscious, from pigeon. Second, cock. காக்கிட்டேருந்து என்ன கற்றுக்கலாம்? இப்போ விடிய காலையிலே பார்த்தோன்னா அந்த கரெக்டாக அந்த விடிய நேரத்தில் கண்டிப்பாக கொக்கரக்கோன் கூவும் இல்லையா, அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அரைஸ் அண்ட் அவேக் அப்படின்னுட்டு. நெக்ஸ்ட்டு க்ரோ கிட்டேருந்து கண்டிப்பாக நமக்கே தெரியும் ஆல்ரெடி இல்லையா, யூனிட்டியை கற்றுக்கலாம். அதுக்கு கிடைச்ச சாப்பாடு அது மட்டும் சாப்பிடாத என்ன பண்ணோம், எல்லா காக்காயங்களையும் காக்கான்னு கத்தி கூப்பிட்டு அதுக்கப்புறம் அதுவும் சேர்ந்து சாப்பிடுவோம். ஸோ தட் யூனிட்டி we can learn. Then next, beautiful. Peacock is a beautiful bird, isn't it? ஸோ இந்த பீகாக் கிட்டேருந்து நம்ம அழகு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், உருவத்தில் மட்டும் அழகாக இருக்கிறதில்ல, மனசும் அழகாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்ம உதவி செய்கிறது ஒரு அழகு, பெரியவங்களுக்காக அவங்களோட தேவையை நிறைவேற்றுறது ஒரு அழகு, அந்த மாதிரியான ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு ஈகிள். we can learn focused in anything அப்படின்றத கற்றுக்கலாம். எப்படி அப்படின்னு சொன்னால், எவ்வளோ ஹையஸ்ட் பிளேஸில் இருந்தாலும் கூட அதனுடைய ஃபோக்கஸ், அதனுடைய பிரேவை பிடிக்கிறதுக்காக எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் மேலேருந்து அதனுடைய பார்வை எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய உணவை பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கும். அந்த ஃபோக்கஸ்டை இந்த ஈகிள் கிட்டேருந்து நம்ம கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் பேர்ட், குக்கு. ஸோ குக்கு பார்த்தோன்னா அதனுடைய மெலடி சாங் இருக்குது இல்லையா, மெலடி வாய்ஸ், கூன்னு கத்தும் இல்லையா. ஸோ அந்த சவுண்டே நமக்கு அந்த ஒரு லைஃப்பில் ஒரு மெலடியாக இருந்தால் நல்லாயிருக்கும். என்ன அர்த்தம், சண்டை சச்சரவெல்லாம் இல்லாமல் ஒரு இன்பமான ஒரு சூழ்நிலை, மென்மையான ஒரு இது இருக்கணும் அப்படின்றத நம்ம இதுலேருந்து கற்றுக்கலாம். ஸோ எதுக்காக இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, we can learn many things from birds. ஸோ அதே மாதிரி ஒரு லெசனை நம்ம இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். அதுலேருந்து என்ன லெசனை கற்றுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், Ramaya was a simple man living in the town. So, இந்த ஸ்டோரியோட ஹீரோ யார்? ராமையா. ஸோ ராமையா ஒரு சின்ன டவுனில் வசிச்சுட்டு இருக்கிறாரு. சிம்பிள் லைஃப் அவருக்கு. He lived with his wife in a nice house made of tiled roofs. ஸோ அவரோட ஒய்ஃப் கூட வசிச்சுட்டு வராரு. டைல்டு ரூஃப்னா அந்த ஓடு போட்டிருக்கோம் இல்லையா, ஓடு போட்ட வீட்டில் வசிச்சிட்ருக்கிறாரு. ஹீ வாஸ் நாட் ரிச் பட் ஹீ குட் டேக் கேர் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி. அவர் ரொம்ப பணக்காரர் அப்படிலாம் கிடையாது, பட் அவரோட குடும்பத்தை நல்லா மெயின்டைன் பண்ண முடியும், நல்லா அக்கறையோடு கவனிச்சிக்க முடியும், அவங்களோட தேவையெல்லாம் நிறைவேற்ற முடியும். 2 sparrows built a nest in a nice spot in the roof of Ramaya's house and the mother bird laid her eggs in it. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் பார்த்தா தெரியுதா, 2 ஸ்பேரோ இருக்குது, 2 sparrows.
ஸ்பேரோ பார்த்தீங்கன்னா என்ன தெரியும்? ஸ்பேரோன்னா என்ன? சிட்டுக்குருவி இல்லையா? இந்த சிட்டுக்குருவி 2 இருக்குது. அது 2ம் அழகாக அவங்க வீட்டு கூரையில் என்ன பண்ணியிருக்கு? கூடு கட்டி முட்டை போட்டிருக்கு. ஸோ பார்க்கலாம். மை டியர் பிகான் த மேல் ஸ்பேரோ. ஸோ அந்த மேல் ஸ்பேரோ ஆண் குருவி சிட்டுக்குருவி இருக்குன்னு அது கேட்குது. மை டியர் அப்படின்னு ஆரம்பிக்குது. அண்ட் வாட் யூ வாண்ட் நவ் ஆஸ்ட் இஸ் ஒய்ஃப். ஒரு மாதிரி வெறுப்பா, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குது. ஒய்ஃப் ஸ்பேரோ, ஃபீமேல் ஸ்பேரோ இல்லையா, அவனுடைய ஒய்ஃப். ரைட். அண்ட் வாட் டு யூ வாண்ட் நவ் ஆஸ்ட் இஸ் ஒய்ஃப். Why does the lady of this house always quarrel with her husband? ஸோ கேட்குது, இந்த மேல் ஸ்பேரோ ஃபீமேல் ஸ்பேரோ கிட்ட கேட்குது, ஏன் இந்த வீட்டு லேடி எப்போ பார்த்தாலும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை பிடிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. யார் கேட்குறது? மேல் ஸ்பேரோ ஃபீமேல் ஸ்பேரோ கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளே தான் கூடு கட்டிகிட்டு இருக்காங்க, என் நேரமாக சண்டை போட்டுட்ருக்க சத்தம் கேட்கும் இல்லையா, அதனால். ஹவு am I to know? எனக்கு எப்படி தெரியும்? said the female bird. let us mind our own business. ஓகே, let us mind our own businessனா நம்ம வேலையை பார்க்கலாம், எதுக்கு நம்ம அவங்க விஷயத்தில் தலையிட்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. You're always self-centered, said the male sparrow and added, should we not help this poor ராமையா அப்படின்னு கேட்குது. நீ எப்போவுமே சுயநலவாதியாகவே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மேல் ஸ்பேரோ சொல்லுது. அண்ட் should we not help this poor ராமையா, இந்த புவர் ராமையாவுக்கு நம்மளால் எதுவும் உதவி செய்ய முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. the female sparrow said with disdain, ஒரு மாதிரி கோபமாக ஒரு எரிச்சலோடு சொல்லுவோம் இல்லையா, let me see what help you can do for him. நான் பார்க்குறேன் நீங்கள் என்ன தான் உதவி செய்கிறீங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தான் பண்ண போகிறீங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டலாக நக்கலாக சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ப்ளீஸ் do not talk about what does not concern us. நம்மளால் எதுவும் செய்ய முடியாததை பற்றி அதை பேசாதீங்க. see that the cat does not come near our nest. that would be enough for you and me. என்ன சொல்லுது? நம்மளால் இந்த பூனை நம்ம கூட்டுக்கிட்ட வராமல் இருக்குதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க, அது மட்டும் உங்களுக்கும் எனக்கும் போதும் அப்படின்றத சொல்லுது. ஏன் அங்கே ஸ்பேரோஸ் முட்டை போட்டு வச்சுருக்கீங்க, அதை பூனை திருடி சாப்பிட்டுட்டு போயிடும் அப்படின்றதுனால அதுக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுத்தா போதும், மற்றதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை அப்படின்றத சொல்லுது. somewhere in the muck heap lay a diamond nose jewel. The male bird picked it up and came to the nest with a shining stud in his beak and said to his wife, look, do you like this? ஓகே, எங்கேயோ ஒரு இடத்துல இந்த பறவை மேல் ஸ்பேரோ பறந்து போகும்போது ஒரு குவியெல்லாம் குப்பை அந்த மாதிரி மண் இதெல்லாம் கொட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மக் ஹீப்பில் பார்த்தோன்னா குப்பையில் என்ன இருக்குது? லே டைமண்ட் நோஸ் ஜுவல். என்னாச்சு? ஒரு நோஸ் ஜுவல் இருக்குது. நோஸ் ஜுவல்னால் என்னது? மூக்குத்தி இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு இந்த பிக்சரில் பார்த்தோம் இல்லையா, மூக்குத்தி. அது டைமண்டில் இருக்குது. த மேல் பேர்ட் பிக்ட் இட் அப். ஸோ அந்த மேல் பேர்ட் என்ன பண்ணுச்சு? அதை பார்த்த உடனே பிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருச்சு. அதனுடைய பீக்கில் கொத்தி எடுத்துட்டு, பீக்னா அழகு, அதனுடைய வாயில் கொத்தி எடுத்துகிட்டு வந்துருச்சு. லுக், டு யூ லைக் திஸ்? இது பாரு, இது நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா அவனுக்கு அப்படின்னு மேல் ஸ்பேரோ ஃபீமேல் ஸ்பேரோ கிட்ட கேட்குது. த வைஃப் பேர்ட் ரிப்ளைட், வாட் am I to do with diamond nose stud or with earrings? இந்த கம்மலோ மூக்குத்தியோ வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? find some grub, the young ones are hungry. எதையாவது போய் சாப்பாடு கொண்டு வாங்க, அதுக்கு குழந்தைங்களுக்கு இந்த குட்டிங்களுக்கு தேவையான ஃபுட்டு கொண்டு வாங்க, அந்த குட்டிங்கெல்லாம் ரொம்ப பசியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. நெக்ஸ்ட் இவங்க தான் ராமையா அண்ட் ஹிஸ் ஒய்ஃப். பார்க்கலாம். த பேர்ட் ட்ராப் த diamond stud on the floor and went out in search of little worms for the young ones. ஸோ உடனே என்ன பண்ணுச்சு? அவங்க ஃபீமேல் ஸ்பேரோ ஒய்ஃப் சொன்ன உடனே மேல் ஸ்பேரோ அந்த டைமண்ட் நோஸ் ஜுவல்ல என்ன பண்ணுச்சு? கீழே பாட்டுக்கு போட்டுட்டு போயிடுச்சு. ராமையாஸ் ஒய்ஃப் noticed the jewel as she was sweeping the floor. ஸோ ராமையோட ஒய்ஃபு அந்த நோஸ் ஜுவல்ல வீடு பெருக்கும்போது பார்க்குறாங்க. she picked it up with delight and wore it. ஒரே சந்தோஷமாக இருக்குது, பார்த்த உடனே எடுத்து என்ன பண்ணிக்கிறாங்க? மூக்குத்தி அவங்க போட்டுக்கிறாங்க.
ராமையா கொஸ்டின் ஹர் ஆங்க்ரிலி. ரொம்ப கோவமாக ராமையா இதை பார்க்குறாங்க. என்ன இது மூக்குத்தி புதுசாக இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. என்ன கேட்குறாரு பார்க்கலாம். How did you get this diamond stud? எப்படி உனக்கு இந்த இது கிடச்சிச்சு, டைமண்ட் ஸ்டட் எப்படி கிடச்சிச்சின்னு கேட்குறாரு. I found it lying here yesterday and took it. That's all அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு நேற்று இங்கே இந்த இடத்துல கிடச்சிச்சு, கீழே விழுந்துட்டு இருந்துச்சு, அதை நான் எடுத்து போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. We should go and hand over it to the village magistrate. என்ன சொல்கிறாங்க, இந்த ஊருக்கெலாம் நாட்டாமையெல்லாம் இருப்பாங்க இல்லையா, தீர்ப்பு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நம்ம கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேஜிஸ்ட்ரேட்னா நீதிபதி. இங்கே நீதி சொல்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த ஊரில் நாட்டாமையெல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க. If tomorrow the police should come and search our house, it will be disgrace to us. ஒருவேளை நாளைக்கு போலீஸ் அது வந்து தேடி நம்ம வீட்டில் தான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடும், வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இன் மீனாட்சி அம்மாள்ஸ் ஹவுஸ் நியர்பை த டாக் வென்ட் தஸ். மீனாட்சி அம்மாள் அப்படிங்கிறவங்க ராமையா வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க ஒரு பேச்சு அடிபட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஐ forgot and left it on in the bathroom. குப்பாயி, the servant women must have swept it out. She is very careless and ignorant. ஸோ மீனாட்சி அம்மாள் அவங்க வந்து பக்கத்து வீட்டு ராமையாவுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க, அங்கே ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. என்ன, யாரோ சொல்கிறாங்க, ஐ forgot and left it in the bathroom. நான் என்ன மறந்து அதை பாத்ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டு, குப்பாயி அந்த வீட்டில் சர்வெண்ட்டாக வேலை செய்கிறவங்க, சர்வெண்ட் விமன், அவங்க வந்து பெருக்கி அது தூக்கி போட்டுட்ருப்பாங்க. ஷீ இஸ் வெரி கேர்லெஸ் அண்ட் இக்னோரண்ட். ரொம்ப கேர்லெஸ்ஸாக எதுவும் ஒன்றுமே வந்து கவனமாக செய்ய மாட்டாங்க, அது கவனக்குறைவாக ஏதோ செஞ்சுருக்காங்க, அதுவும் அறியாமையில் கூட இருக்கலாம், தூக்கி போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. த மதர் மீனாட்சி அம்மாள் கன்சோல்ட் ஹர் லிட்டில் கேர்ள் சேயிங், லெட் இஸ் சர்ச் அண்ட் ஃபைண்ட் இட். டோன்ட் டெல் ஃபாதர் எட். ஹவு வுட் கோ இன் டு அ ரேஜ் இஃப் ஹி நியூ தட் யூ ஹேட் லாஸ்ட் த டைமண்ட் நோஸ் ஸ்டட். ஸோ டைமண்ட் நோஸ் ஸ்டட்டு எங்கே காணாமல் போயிருக்கு, பக்கத்து வீட்டில் இருந்து காணாமல் போயிருக்கு. அங்கே இருந்த குப்பையிலேருந்து தான் அந்த மேல் ஸ்பேரோ எடுத்துகிட்டு வந்துச்சுன்றது நம்மளுக்கு தெரியுது. ஓகே, ஸோ அவங்க பொண்ணு வந்து மறந்து பாத்ரூமில் வச்சுருக்காங்க, அதை எப்படியோ பெருக்கி வாரி குப்பையில் கொட்டியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஸோ என்ன சொல்கிறாங்க மீனாட்சி அம்மா, அவங்க கேர்ள் கிட்டே சொல்கிறாங்க, அவங்க டாட்டர் கிட்ட என்ன சொல்கிறாங்க, அப்பாட்ட சொல்லுவேன். டோன்ட் டெல் ஃபாதர் எட். ஹீ வுட் கோ இன் டு அ ரேஜ் இஃப் ஹி நியூ தட் யூ ஹேட் லாஸ்ட் த டைமண்ட் ஸ்டட். உங்கள் அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நீ டைமண்ட் நோஸ் ஜுவலில் தொலைச்சிட்டேன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இது பெரிய இஷ்யூவாக பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் த சீக்ரெட் யூ ஆர் விஸ்பரிங் ஆஸ்டர் ராமநாதன். என்ன பேசிகிட்ருக்கீங்க, என்ன ரகசியம் பேசிகிட்ருக்கீங்க ரெண்டு பேரும், என்னவோ முணுமுணுக்கிறீங்களே, என்னது அப்படின்னு ராமநாதன் கேட்குறாரு. இப்போ ராமநாதன் யார், மீனாட்சி அம்மாளுடைய ஹஸ்பண்ட், அந்த கேர்ளோடைய ஃபாதர். The loss of the jewel had to be admitted. ஸோ உடனே என்ன பண்ண முடியும், என்ன பேசிகிட்ருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக என்ன விஷயம் நடந்தது அதை சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஆச்சு, டைமண்ட் நோஸ் ஜுவலை வச்சு அதை காணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹோல் வில்லேஜ் நியூ அபவுட் இட். ஸோ கொஞ்ச நேரத்தில் வில்லேஜ் அப்படின்னாவே என்ன ஆகிடும், எல்லா இடத்துக்கும் தெரிஞ்சு போயிடும் இல்லையா சீக்கிரமாக. அந்த மாதிரி அந்த வில்லேஜில் இருக்கிறவங்க எவ்வளோ பேருக்கும் தெரிஞ்சு போச்சு. த மெய்ட் சர்வன்ட் குப்பாயி வாஸ் சஸ்பெக்டட் பை எவ்ரி ஒன் டு ஹாவ் ஸ்டோலன் இட். ஸோ எல்லாருக்குமே யாரை சந்தேக கண்ணோட பார்க்குறாங்க, அந்த மெய்ட் சர்வன்ட் இருக்காங்க இல்லையா, குப்பாயி இருக்காங்க இல்லையா, வேலைக்காரமாக இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் எல்லாரும் சந்தேகப்படுறாங்க, அவங்க தான் திருடி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. த போலீஸ் கேம் அண்ட் சர்ச்ட் ஹர் ஹட் பட் குட் ஃபைண்ட் நத்திங். ஸோ போலீஸ் வராங்க, வரவங்க குப்பாயி வீட்டில் சர்ச் பண்ணுறாங்க, பட் எதுவுமே இல்லை. ஓகே, ராமையாஸ் ஹார்ட் வாஸ் இன் அ ஃப்ளிட்டர். ஒரு மாதிரி படபடக்கும் இல்லையா மனசுக்குள்ளே, ஐயோ கண்டுபிடிச்சிட்டா என்ன ஆகுறது, பக்கத்துலேயே போலீஸ் இருக்காங்க, நம்ம வீட்டுக்கு வந்து தேடிட்டா என்ன ஆகுறது, ஒரு பயம் படபடப்பு இருக்கும் இல்லையா, ஒரு டென்ஷன் இருக்கும் இல்லையா. ஸோ வாஸ் இன் அ ஃப்ளிட்டர். ராமையாஸ் ஒய்ஃப் புட் த ஸ்டட் அவே இன் ஹர் பாக்ஸ். டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க ராமையா ஒய்ஃபு, அந்த ஸ்டட்டை கழட்டி நோஸ் ஜுவலை கழட்டி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டாங்க. ஷீ சூன் டெவலப்ட் அ சிவியர் ஃபீவர் அண்ட் வாஸ் கன்ஃபைன்ட் டு ஹர் பெட். என்னாச்சு கொஞ்ச நாள்லேயே அவங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் என்ன ஆச்சு, சீக்கிரமாக ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து ஒரு என்ன ஆயிடுச்சு, ஒரு பதட்டம் பயம் இருக்கும் இல்லையா, நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களான்னு ஒரு இது இருக்கும் இல்லையா, அதுலேயே அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அப்படியே கொஞ்ச நாள் இருக்க பெட்லேயே பேஷண்ட் மாதிரி ஆயிட்டாங்க.
நோ ஒன் தாட் ஆஃப் சர்ச்சிங் தேர் ஹவுஸ். யாருமே ராமையா வீட்டில் தேடி பார்க்கணும்னு நினைக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருந்ததுனால அவங்க வீட்டை பற்றி யாரும் நினச்சி பார்க்கவே இல்லை. The he sparrow said, he sparrow means male sparrow, ஆண் குருவி சிட்டுக்குருவி சொல்லுது, look at the fun my dear, the lady of this house is scared and is down with fever. பார்த்தியா, அந்த லேடி பயத்துலேயே அவங்க என்ன ஆகிட்டாங்க, உடம்பு சரியில்லாமல் போயிட்டாங்க, அவங்களுக்கு ஃபீவர் வந்துருச்சு, பயத்துலேயே அவங்களுக்கு பாரு எவ்வளோ உடம்பு முடியாமல் போயிடுச்சு அப்படின்றத சொல்லுது. நைஸ் ஃபன் இன்டீட் செட் த ஷீ ஸ்பேரோ. ரொம்ப நல்ல ஃபன்னாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப ஃபன்னாக இருக்குது, சிரிப்பாக இருக்குது. த புவர் உமன் இஸ் இன் அ பேனிக். அந்த புவர் உமனுக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா, என்னாச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்கும் இல்லையா. த ஃபீவர் மே பி த எண்ட் ஆஃப் ஹர். அந்த ஃபீவர் தான் அவங்களுக்கு முடிவு கொடுக்க போது பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அ குட் திங் டூ செட் த க்ரூயல் மேல் ஸ்பேரோ. இது ஒரு நல்ல விஷயமும் கூட அப்படின்றத சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல் யூஆர் டூயிங், யூ brought and threw it here and tempted her said the female bird. என்ன சொல்லுது, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். ஃபீமேல் ஸ்பேரோ சொல்லுது, நீ எடுத்துகிட்டு வந்து போட்டதுனால தான் இது எல்லாமும் அந்த அம்மாவுக்கு ஒரு பேராசை வந்துருச்சு, இதை எடுத்து நம்ம எடுத்துக்கணுன்ற மாதிரி ஒரு பேராசை வந்துருச்சு, அதனால தான் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபீமேல் ஸ்பேரோ சொல்லுது. த மேல் பேர்ட் ஆன்சர்ட் கிரேவ்லி. ஸோ அதுக்கு பதில் சொல்லுது, என்ன சொல்லுது, டிட் ஐ டெல் ஹர் டு ஸ்டீல் த திங். நான் சொன்னேன்னா அந்த நோஸ் ஜுவல்லை திருடிக்கோன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னா, திஸ் இஸ் பவுண்ட் டு ஹேப்பன் when human are being greedy. எப்போ ஜனங்க பேராசையாக இருக்காங்களோ, மனுஷங்க பேராசையோடு இருக்கிறாங்களோ, அப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நஷ்டம் இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு, பேராசைப்பட்டால் கண்டிப்பாக ஒரு பேர் நஷ்டமாக இருக்கும் இல்லையா. அவங்க கொண்டு வந்து நேர்மையாக கொடுத்துருந்தா நான் ஒரு நல்ல பேரோட இருக்கும்ன்ற அப்படி இருக்கும் இல்லையா, அதை தான் சொல்ல வராங்க. Rightly said, we should never be greedy for what belongs to others. ஸோ சொல்லுது, கரெக்டாக சொன்னீங்க, எப்பவுமே நம்ம அடுத்தவங்க பொருளுக்கு என்ன பண்ணக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. கம் லெட் us go now and bring some worms for the young ones. And the two flew out. வா நம்ம போயிட்டு நம்ம வேலையை பார்ப்போம், குழந்தைங்களுக்கு தேவையான புழுக்களெல்லாம் போய் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே பறந்து போயிடுறாங்க. ராமையா அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் ஸ்பெண்ட் த ரெஸ்ட் ஆஃப் லைஃப் இன் ஃபியர் ஆஃப் பீயிங் காட். ஸோ அவங்களுடைய கடைசி காலம் வரைக்குமே என்ன பண்ணிகிட்டே இருந்தாங்க, ஒரு பயத்தோடையே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்களா, நம்ம தான் திருடிட்டோன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ற பயத்திலே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. த டைமண்ட் நோஸ் ஜுவல் மே ஸ்டில் பி வித் தெம். அந்த நோஸ் ஜுவல் வேணால், அந்த டைமண்ட் ஜுவல் வந்து அவங்கக்கிட்டே வேணால் கூட இருக்கலாம். பட் த ஃபியர் ஆஃப் கெட்டிங் காட் வாஸ் ஈவன் மோர். அதை விட ஐயோ நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களோ, நம்ம தான் திருடுங்கன்ற ஒரு கெட்ட பேர் வந்துருமோன்ற மாதிரியான ஒரு பயமே அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம், அதை விட ரொம்ப பெரிய பயமாக இருந்துச்சு. ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது, நம்ம எப்போவுமே அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. ஸோ பேராசை பெருநஷ்டம் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் கண்டிப்பாக இப்போது அந்த அம்மா அவங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க ஜுவல்லுன்னு கொண்டு போய் நேர்மையோடு கொடுத்துருந்தா அவங்களுக்கு இந்த ஒரு பயம் இருந்திருக்காது, உடம்பு சரியில்லாமல் போயிருந்திருக்காது. ராமையா நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போ அவங்களுடைய லைஃபே வந்து கடைசி வரைக்கும் ஒரு பயத்தோடையும் ஒரு பதட்டத்தோடையும் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, அடுத்தவங்க பொருளுக்கு எப்போவுமே ஆசைப்படக்கூடாதுன்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே சில்ட்ரன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.